4 நாள் வாழ்ந்துட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீ வந்த வழி அப்படி, அதான் உன் பேச்சும் அப்படி இருக்கு. 4 நாள் வாழ்ந்தாலும் 40 வருஷம் வாழ்ந்தாலும் ஒருத்திக்கு ஒருத்தன் தான் புருஷன். புருஷன் இருக்கிறப்பவே இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறவ பொண்ணு கிடையாது, அவளுக்கு பேரே வேற. என்ன சொன்ன? தாலிய கழட்டி கொடுத்துட்டு போகணுமா? நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு புருஷன் செத்தா தாண்டி தாலி அறுப்பா. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நிலைமை வந்தது, அவ செத்துடுவா. நான் ஒரு பைத்தியக்காரி, உன்கிட்ட போய் குடும்பம் கல்யாணம் தாலி இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் பாரு. ஆமா, உனக்கு இத பத்தி எல்லாம் என்ன தெரியும்? ஒன்ன சொல்லி தப்பு இல்ல, உங்க அம்மா ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு முறையா குடும்பம் பண்ணியிருந்தா இத பத்தி எல்லாம் உனக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. உங்க அம்மாவே தப்பான வழியில வந்தவங்க தானே, உன் புத்தியும் அப்படிதானே யோசிக்கும். என்னடி சொன்ன? ஏய், இந்த மாதிரி ஆய்வுன்னு சத்தம் போடுறது, கைய ஓங்கிட்டு வர்றது, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், என் நாத்தனாரோ மாமியாரோ என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு கொடுத்தேன்னு வெய்ய, நீயும் உன் அம்மாவும் ஆயுசுக்கும் ஜெயில களி தின்னுட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா கருமம், எனக்கு அதுல என்ன ஒரு பிரச்சனைனா, உன்னையும் உன் அம்மாவையும் ஏன் நாத்தனாரு மாமியாருன்னு சொல்ல வேண்டியதா இருக்கே. அந்த கேவலத்தை என் வாயால எப்படி சொல்றதுன்னு தான் யோசிக்கிறேன். வெக்கத்தை விட்டு என்ன அந்த காரியத்தை செய்ய வச்சிடாத. இப்ப என்னடி, உனக்கு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அதானே உன் பிரச்சனை? ஓப்பனாவே நான் சொல்றேன்டி, நீ என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறியா இல்ல நான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்னு பாக்கலாம். இந்த சவாலை ஏத்துக்கிற தைரியம் இருக்காடி உனக்கு? மரியாதையா உன்னோட இந்த ஆட்டத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உன் வாளையும் சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இல்ல உன்னையும் உன் அம்மாவையும் இந்த வீட்லயே இருக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். தப்பு பண்ணதெல்லாம் நீ. நானும் சத்தியம் கோயிலுக்கு போனது நீங்க தப்பா நினைக்கிறீங்களாப்பா? நான் நினைக்கிறது இருக்கட்டுமா, வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு அது தப்பா தான் தெரியும். நீ ஒரு நல்ல பொண்ணா மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட நடந்துக்க. டேய், அவ வரடா. டேய், ஆள் நடமாட்டம் ஏரியாவை பார்த்து அங்க வச்சு தூக்கிடலாம், புரியுதா? வண்டி எடு. மேடம் ஒரு நிமிஷம். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா?
போட்டோல பார்த்ததை விட நேர்ல பொண்ணு அழகா தாண்டா இருக்கா. டேய் என்னடா சிரிக்கிறீங்க? இவன் மேல ஆசைப்பட்டு சொல்லடா, அழக ரசிக்கிறேன். ஐயா நீங்க ஆசைப்பட்டா நிரந்தரமாவே இந்த பொண்ணை சொந்தமாக்கலாமே. டேய் எனக்கு இருக்க வசதிக்கும் அந்தஸ்துக்கும் ஊருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. எனக்கு அதெல்லாம் ஆசை கிடையாது. பணம், பதவி, புகழ் இதெல்லாம் இருந்தா போதும். அது சரி, இவ்வளவு தூக்கும்போது உங்களை யாரும் பார்க்கலையே? இல்லைங்கய்யா, ஆளுங்களே இல்லாத ஏரியா பார்த்து தான் பொண்ணை தூக்கணும். சத்தம் போட கூட சான்ஸ் கொடுக்கல, அதுக்குள்ள மயக்கம் மருந்து வச்சு அமுக்கிட்டோம். 2 நாளா இவ்வளவு ஃபாலோ பண்ணது யாரும் கவனிக்கல. அதெல்லாம் யாரும் பார்க்கலங்கய்யா. யாருக்கும் எங்க மேல டவுட் வந்திருக்காது. நாங்க கடத்துற விஷயம் கூட யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் தெரியாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்லடா. நம்ம வேலை முடியற வரைக்கும் தெரியாம பாத்துக்கணும், அதான் பெரிய விஷயம். யாருக்காவது சந்தேகம் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிக்கலாயிடும். அதெல்லாம் எதுவும் நடக்காதுங்க ஐயா, நாங்க உஷாரா பார்த்துப்போம். கடத்தணும்னு தெரிஞ்சிடும் இவ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவா. சொன்ன பேச்ச கேட்காம முரண்டு பிடிப்பா. அப்போ போடு போட்டு நாங்க அடிக்கிறேன். ரொம்ப அடக்கிடாதீங்கடா. எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவே இவ. மயக்கம் தெளிஞ்சதும் இவ ரொம்ப கூச்சல் போட்டா எனக்கு போன் பண்ணு, நான் வந்து பேசிக்கிறேன். இப்போ இவ கண்ணு முழிச்சதும் குடிக்க ஏதாவது கொடுங்க. என்ன தேவைன்னு கேட்டு கேட்டு செய்யுங்க. டேய் நீங்களாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கடா. கல்யாண பொண்ணை நீங்க தான் நல்லா கவனிக்கணும். சரிங்கய்யா. டேய் மத்த ஏற்பாடெல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டியா? ஐயர்கிட்ட எங்க வரணும் எப்போ வரணும் தெளிவா சொல்லிட்டியா? எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டேயா. ஐயர் சொன்ன டயத்துக்கு டான் வந்துருவார். நம்ம வீட்டு விசேஷத்துக்கு எப்போ வர ஆள் தானே, வில்லங்க வந்துடாத. வராதுங்க ஐயா. வெளியே மூச்சு விட்டா குடும்பத்தோட கொளுத்திடுவோம்னு மிரட்டி இருக்கும். அந்த ஆள் நிச்சயமா வாய் திறக்க மாட்டான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கல்யாணம் நடக்க போற கோயிலுக்கு இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு நம்ம ஆளுங்க 4 பேர் அனுப்பி வை. கல்யாணம் முடிகிற வரைக்கும் கோவில் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். வேற யாரும் அந்த பக்கம் வரக்கூடாது. அப்படியே செஞ்சிடலாம் ஐயா. நிலா மை டார்லிங், வர பிரம்ம முகூர்த்தத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம். சம்மதம் தானே? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. வாங்கடா. என்ன கர்ணா, தனியா ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க. வந்ததுலேருந்து இப்படி அமைதியாவே இருக்கீங்களே, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா ரவி, அம்மா உடனே என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் தானுங்க. அதுக்கு சந்தோஷப்படுறத விட்டுட்டு ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அதோட இந்த முடிவெடுக்கிறதுக்கு நிலா தான் காரணம். அவதான் அம்மா மனசு கெடுத்து இப்படி அவசரப்பட வச்சுட்டா. புரியல கர்ணா, நிலாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கோயில்ல சத்யாவையும் நிலாவையும் அம்மா ஒன்ன பாத்திருக்காங்க. நிலாவை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. அதுக்கு அவ அம்மாவை மரியாதை இல்லாம பேசுனதோடு மட்டும் இல்லாம நீங்களும் நானும் சர்வீஸுங்கிற பேர்ல ஊர் சுத்துறோம் அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லியிருக்கா. இதெல்லாம் கேட்ட அம்மா டென்ஷன் ஆகி வீட்டுக்கு வந்து என்ன அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு மாப்பிள்ளை எங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுங்கிறதுனால அம்மா இந்த முடிவு எடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனா என் மேல சந்தேகப்பட்டு இந்த முடிவு எடுத்ததுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி கர்ணா, எனக்காக பேச போய் தானே நிலா இப்படி பண்ணிட்டாங்க. என் லவ் ஏத்துக்கலன்னு சொன்னதோட அவங்க விட்டுற வேண்டியதானே. எதுக்காக உங்களை என்னைய சேர்த்து வச்சு இப்படி அசிங்கப்படுத்தணும்? அவங்கள பத்தி ரொம்ப நல்ல விதமா நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குவாங்கன்னு நான் கொஞ்சமா எதிர்பார்க்கல. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டான்னு
எனக்கும் ஃபர்ஸ்ட் ரொம்ப அப்செட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவ உண்மையை தானே சொல்றான்னு என்ன நானே தேத்திக்கிட்டேன். என்ன சொல்றீங்க? நீங்க என் காதலை ஏத்துக்கலனாலும் நான் இன்னும் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். அதை எப்படி நான் இல்லைன்னு மறக்க முடியும்? இப்போ பிரச்சனை என்னன்னா, எங்க வீட்ல என்ன கல்யாணத்துக்கு ப்ரெஷர் பண்றதுதான். அதை எப்படி சமாளிக்க போறேன்னு தான் எனக்கு தெரியல. இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்க தானே போறீங்க. என்ன பேசுறீங்க ரவி? மனசுல உங்களை வச்சுக்கிட்டு என்னால எப்படி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது அவருக்கு பண்ற துரோகமாகதா? அதுக்காக வாழ்க்கை முழுக்க இப்படியே இருந்துட போறீங்களா? ஆமா. என்ன கருணா சொல்றீங்க? உங்க வீட்ல இதை ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க தான். என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, இல்ல தற்கொலை பண்ணி மிரட்டுவாங்க. என்ன நடந்தாலும் என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க கருணா? இது பிடிவாதம் இல்ல ரவி, நான் பிராக்டிகலா பேசுறேன். சின்சியரா ஒருத்தரை லவ் பண்ற எந்த பொண்ணும் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டா. பெத்தவங்க மிரட்டலுக்காக அப்படியே பண்ணிக்கிட்டாலும் சந்தோஷமாவே வாழ மாட்டா. புருஷனை ஏமாத்திட்டு இருக்கிறங்கிற வேதனையிலே அவ சீக்கிரமாவே செத்து போயிடுவா. இதை என்னால ஏத்துக்க முடியலங்க. சூழ்நிலையினால பல பேர் காதலிச்சவங்களை விட்டுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலையா? சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம், ஆனா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்ற மாதிரியே சில பேர் இருக்காங்கன்னே வச்சுக்கலாம். நான் இப்படிதான் இருப்பேன். கர்ணா, நீங்க இப்படி பேசுறதுதாங்க எனக்கு சங்கடமா இருக்கு. எனக்காக உங்க முடிவை மாத்திக்க கூடாதா? அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கட்டுமா? எனக்காக உங்க மனச நீங்க ஏன் மாத்திக்க கூடாது? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் ஓப்பனாவே சொல்றேன் ரவி, நிலா கிட்ட நான் பேசி பார்த்த வரைக்கும் அவ உங்க லவ் ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு உங்களை வெறுக்கிறா. நீங்களும் நானும் தான் லவ் பண்றதா அவ நினைச்சிட்டு இருக்கா. நான் இல்லைன்னு சொன்னாலும் அவளால அதை நம்ப முடியல. அவ நினைச்சதையே நாம ஏன் உண்மையாக்க கூடாதுன்னு கேக்குறேன். நான் உங்களை கம்பல் பண்ணல. நிலா கிட்ட நான் போய் பேசி பார்த்தேன், சரியா வரல. வேற யாரையாவது அனுப்பி அவளை கன்வின்ஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. அவ உங்க காதலை ஏத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம்தான். ஒருவேளை உங்க காதலை அவ ஏத்துக்க வாய்ப்பில்லைன்னா நீங்க என் காதலை ஏத்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இப்படி கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஆயுசு முழுக்க உங்களுக்காக காத்துட்டு இருக்க நான் தயாரா இருக்கேன். உங்க முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. எப்பவுமே நீங்க எனக்கு மூணாவது மனுஷன் தான். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தீங்க, நான் பேர மாதிரி நடந்துக்க வேண்டியது இருக்கு. போங்க வெளியே.